விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் when I had a chat with Prithvi sir yesterday. Like நீங்கள் செட்டுக்கு போயிட்டு you had that, I mean the entire team had a clear vision like what they wanted all about this movie அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் and how did that complete songs, okay let me do this song, இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு where you thought about it actually? ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையார் ஜார்டன் சரி வரான்னு சொன்னேன். வந்தோன்னு ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில், அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது I think we need people like Blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஒன்று தான் சார், உங்கள் விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்தும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளோதான். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார், வி நீட் யோர் எனர்ஜி சார், சிம்பிள். உங்கள் சாங் மூலியமாக நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் யார் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் இட் ஒன் திங்? ஒய் வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃபு. இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கேன், ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 yearsஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜீப்.